அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம தென்துருவம் சேனல்ல என்ன பேச போறோம்னா, ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பத்தி பேச போறோம். 49 ஆண்டு கால அரசியல் வரலாற்றுல புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட ஆட்சி மாதிரியே மீண்டும் தமிழகத்துல ஒரு மாற்றம் வந்தது. அது வந்து தவிக அரசு விஜய் அவர்கள். அதே மாதிரி புரட்சித் தலைவர் மாதிரியே தனிப்பெரும் கட்சியா கிட்டத்தட்ட 35% வாக்குகள் கிட்ட பெற்று இன்னைக்கு முதலமைச்சரா இருக்காரு. எல்லா கட்சிக்குமே வந்து மிகப்பெரிய தலையில இடி விழுந்த அளவுக்கு அவரு ஒரு மிகப்பெரிய புரட்சியை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு ஒத்துமை ஒண்ணு இருக்கு. அது என்னன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வணக்கம். நாம இன்னைக்கு 49 ஆண்டு கால அந்த அரசியல் ஒற்றுமை மாதிரியே இன்னொரு ஒற்றுமை இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அது என்னன்னு பாத்தீங்கன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972ல அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சுட்டு அவர் படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் வந்து 1977ல எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைக்கிறாரு. இதுல அவர் ஆட்சி அமைக்கும் போது அவரோட கடைசி படமான மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படம் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏற்கனவே உலகம் சுற்றும் வாலிபனுக்கே பயங்கர பிரச்சனை பண்ணவங்க இவர் எலெக்ஷன்ல நிற்கும் போது மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படமும் வர்றதுக்கு ஏகப்பட்ட தடைகள் இருந்தது. அந்த தடைகள்லாம் மீறி ஜனவரி மாதம், அதாவது 1978ல ஜனவரி மாதத்துல இந்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ரிலீஸ் செய்தார். ஓகேங்களா? சோ எப்பவுமே என்ன சொல்றாங்க, சினிமாவுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை, அது சினிமாக்காரங்க, சினிமா வேறு அரசியல் வேறு, அங்க நடிக்கிற மாதிரி இங்க நடிக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழக வரலாற்றுல பாத்தீங்கன்னா அதிகபட்ச பேர் அரசியல்வாதிகள் சினிமால இருந்து வந்தவங்க தான் இங்க இருக்காங்க. எம்எல்ஏவா இருக்கட்டும், எம்பியா இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவர், முதலமைச்சர், இது எல்லா வரிசையிலுமே இருக்கிறவங்க. காமராஜருக்கு அப்புறம் வந்த எல்லாருமே மேக்சிமம் அதிகபட்சமா 90% பேர் சினிமால இருந்து வந்தவங்க தான். இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் அந்த மாதிரி இருந்தவங்க மட்டும்தான் வந்து அரசியல் முழு அரசியலாவே இருக்காங்க. மேக்சிமம் இந்த திராவிட கட்சிகள், இப்ப இருக்கிற விஜய் கட்சி, கேப்டன், தேமுதிக எல்லாமே வந்து சினிமால இருந்து இங்க உள்ள வந்தவங்க தான். இந்த 49 ஆண்டு கால ஒற்றுமை என்ன விஜய்க்கும் அவருக்கும்? விஜயும் பாத்தீங்கன்னா நாளைக்கு, அதாவது ஜூலை 23 ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. அவருக்குமே ஏகப்பட்ட நெருக்கடி கொடுத்தாங்க. சென்சார் போர்டுல பிரச்சனை, அது இதுன்னு சொல்லிட்டு இப்ப கடைசியா ஏ சர்டிபிகேட் கொடுத்து படத்தை வந்து நாளைக்கு ரிலீஸ் தேதி அந்த கம்பெனி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு இந்த படம். இவ்வளோ இத்தனைக்கும் நடுவில் இந்த படம் வர லீக் ஆச்சு. நிறைய யார் லீக் பண்ணாங்கன்னா அது ஒரு பக்கம் ஒரு வழக்கு போயிட்டு இருந்தாலுமே, படம் வந்து ரிலீஸ் தேதி ஏற்கனவே பார்த்த படம், லீக் ஆன படம், இவ்வளோ கூட்டம் இவ்வளோ டிக்கெட் புக்கிங்ல போகுதான்றது ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்கலாம். இது ஒரு பக்கம். வேற யாருக்கு இது மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாத்தீங்கன்னா 1991ல முதலமைச்சராக வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 1990ல அவங்க கடைசியா சரத்பாபு அவர்கள் கூட ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அப்புறம் 92ல கெஸ்ட் ரோல்ல நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற படம் பேரு, அதுல வந்து சிஎம்மாவே கெஸ்ட் ரோல் நடிச்சிருப்பாங்க. அதோட அவங்க வந்து வேற எதுவும் சினிமாலாம் நடிக்கல. அதன் பிறகு பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தனது கடைசி படம் விருதகிரி படம் வந்து 2010ல நடிச்சிருந்தாரு. 2011ல அதிமுக கூட கூட்டணியில மாபெரும் வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்த பிறகு அவங்க பையன், அதாவது 2வது மகன் வந்து அவரது மகன் சண்முக பாண்டியன் அவர்களுக்காக 2015ல சகாப்தம்னு ஒரு படம் வந்து கெஸ்ட் ரோலா நடிச்சிருப்பாரு. அது போல நிறைய பேர் வந்து சினிமால இருந்து அரசியலுக்கு வந்துட்டு மறுபடியும் சினிமா நடிச்சிருக்காங்க. ஆனா இந்த எம்ஜிஆருக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒத்துமை பாத்தீங்கன்னா அரசியலும் ஒரே மாதிரி இருக்கு. அவரை மாதிரி அவராவது 5 வருஷம் வெயிட் பண்ணி வந்தாரு, இவர் 2.5 வருஷத்துலயே வந்துட்டாரு சிஎம்மா. சினிமாவும் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆனதுல ஒரு 3 மாசம் 4 மாசத்துலயே வந்து ஜனவரி மாசத்துல படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. விஜய் அவர்களுக்கும் இப்போ ஜூலைல ரிலீஸ் ஆகுது 60 நாள்ல. இந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ள இந்த ஒற்றுமையை பார்க்கும்போது அரசியல் அதிரடிகள் பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் முதல் முறை ஆட்சி காலங்கள் இருக்கு இல்லையா, 77ல இருந்து அந்த 80 காலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அப்போ வந்து எப்படி அதிரடியா ஊழலை ஒழிச்சு உள்ள இருக்கிற அந்த மொத்த சிஸ்டத்தையுமே ஒரு உழுக்குனாரு. அதே மாதிரிதான் இப்ப விஜய் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் அந்த எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் பொங்கி வழியிறாங்க. என்ன நடக்குதுன்றத நம்ம பொறுத்திருந்து போக போக பார்ப்போம். ஆனாலும் விஜய் வந்து வந்தா திரும்ப போக மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. அதனால வந்து அவர் எதையும் விடுற மாதிரி தெரியல. நாம மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடுகிறது உங்கள்
ஆர்கே. Mupas, now very busy.